அத்தியாயம் 56 வெற்றி. ஜூன் மாத இறுதியில் வெற்றிகரமான டார்க் குதிரைப்படை இறுதியாக வடக்கு பகுதிக்கு திரும்பியது. இராணுவம் வடக்கு நோக்கிச் சென்ற அதே பாதையை பின்பற்றி எய்ஸ்ராக் நகரத்திற்கு வெளியே உள்ள பெரிய முகாமுக்குத் திரும்பியது. அகிலன் தனக்கு முன்னால் இருந்த பழக்கமான காட்சிகளைப் பார்த்தார். 2 மாதங்களுக்கு முன்பு ஆர்த்தியுடன் சேர்ந்து சுசானை தடுக்க முயன்றது நேற்றுதான் என்று தோன்றியது. காட்சிகள் அப்படியே இருந்தன. ஆனால் பல விஷயங்கள் மாறிவிட்டன. குறைந்தபட்சம் 3 லட்சம் பூதப்படை நீண்ட காலமாகவே இல்லாமல் போய்விட்டது. இருப்பினும் இது வடக்கு பிரதேசம் குடியேறிவிட்டது என்று அர்த்தமல்ல. அகிலன் நகரத்திற்குள் நுழையவில்லை என்றாலும் எய்ஸ்ராக் நகரத்தின் மீது ஒரு கனமான சூழ்நிலை நிலவுவதை அவன் ஏற்கனவே உணர்ந்திருந்தான். வடக்கு பிரதேசத்தில் கோடைக்காலம் எப்போதும் புயலடித்துக் கொண்டே இருக்கும். அகிலன் அருகில் நின்ற ஏரில் டாசன் இருண்ட வானத்தைப் பார்த்து கருத்தாகக் குறிப்பிட்டார். அகிலன்தான் கொடுத்த மதுப்பையை எடுத்து ஒரு முழு மூச்சை இழுத்து அதை மீண்டும் குடித்தான். எய்ஸ்ராக் சிட்டிக்கும் கோல்டன் லயன் லெஜியனுக்கும் இடையில் யார் முதலில் மக்களை எங்கள் முகாமுக்கு அனுப்புவார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இது எய்ஸ்ராக் சிட்டி என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது எய்ஸ்ராக் நகரம்னு நானும் நினைக்கிறேன். ஏரில் டாசன் கண்களை உருட்டினார். அகிலன் தனக்கு அருகில் இருந்த குள்ள ஏர்லை வேடிக்கையாக பார்த்து பரிந்துரைத்தார். சரி, சுசான் எந்த பக்கத்திலிருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வார் என்று யூகிப்போம். நான் இதை யூகிக்கவில்லை. ஏரில் டாசன் மீண்டும் கண்களைச் சுழற்றி பரோனின் இந்த தந்திரமான மகனைப் பற்றி எச்சரிக்கையாக இருந்தார். ஏரில் டாசனிடமிருந்து சுசானின் சார்புகளைப் பெறவில்லை என்றாலும் அகிலன் பின்வாங்காமல் தொடர்ந்து விசாரித்தார். அப்படியானால் இந்த முறை டார்க் குதிரைப்படையின் மகத்தான சாதனைகளுக்கு டியூக் எவ்வாறு வெகுமதி அளிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அகிலன் பரிசோதனையைப் பற்றி அறியாதது போல் ஏரில் டாசன் சிரித்தார். அவரது புதர் தாடியைத் தடவிக்கொண்டே கூறினார், சுசானுக்கு வெகுமதி அளிக்க எதுவும் இல்லை. டியூக் இந்த தகுதியை இருண்ட குதிரைப்படையின் பல்வேறு தலைவர்களுக்கு விநியோகிப்பார் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நமக்குள் இன்னொரு சுசான் இருக்கலாம். சுசானுக்கு வெகுமதி அளிக்க எதுவும் இல்லை என்ற உணர்ச்சிகரமான சொற்றொடரைக் கேட்டதும் குள்ள ஏர்லின் முகத்தை அகிலன் கவனமாக கவனித்தார். ஆனால் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது ஒரு சாதாரண சொல் போல் தோன்றியது. அப்படியானால் நான் உங்களை முன்கூட்டியே வாழ்த்த வேண்டும். அவர்கள் டார்க் குதிரைப்படைத் தலைவர்களில் ஒரு சூசானை விருது வழங்க வேண்டுமானால் அது நிச்சயமாக நீங்கள்தான் என்று அகிலன் சிரித்துக்கொண்டே வாழ்த்தினார். ஏரில் டாசன் தலையை ஆட்டினார். லேசான புன்னகையை அளித்தார். ஆனால் உரையாடலைத் தொடரவில்லை. தான் அடக்கமாக நடந்து கொள்கிறானா அல்லது தனக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியைப் பற்றி கவலைப்படுகிறானா என்று அகிலன் யோசித்தார். ஆனால் அகிலன் ஏரில் டாசனின் நோக்கங்களைப் புரிந்து கொண்டிருந்தார். வடக்கு டியூக் இருண்ட குதிரைப்படையை எவ்வாறு கையாள முடியும் என்பதை ஏரில் தெளிவாக யூகித்திருந்தார். பிளவுகள் மற்றும் கூட்டணிகளை விரிவுபடுத்தினார். ஏரில் டாசனுக்கு உண்மையிலேயே சுசான் பட்டம் வழங்கப்பட்டால் அது ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும். ஆனால் அது அவர் இருண்ட குதிரைப்படையிலிருந்து பிரிந்து செல்வதைக் குறிக்கும். மேலும் சுசானுக்கு இணையான அந்தஸ்தில் இருப்பதால் டாசன் குடும்பம் சந்தேகத்திற்கு இடமின்றி இனி சுசானுக்கு விசுவாசமாக இருக்க உறுதியளிக்காது. அவர்களின் விசுவாசம் வடக்கு டியூக்கை நோக்கி மாறும். இதனால் டார்க் குதிரைப்படை 2ஆகப் பிரியக்கூடும். டியூக்கின் சாத்தியமான தந்திரோபாயங்களை ஏரில் டாசன் யூகிக்க முடிந்தால் சுசான் அதை எதிர்பார்க்காமல் இருந்திருக்க முடியுமா? மேலும் அவர் எப்படி பதிலளிப்பார்? அவர்களின் மகத்தான வெற்றி இருந்தபோதிலும் வடக்கு பிரதேசத்தின் மீது நிலவிய சந்தேக மேகங்கள் கலையவில்லை என்று அகிலன் திடீரென்று உணர்ந்தார். மாறாக அது வரவிருக்கும் புயலை இன்னும் சக்தி வாய்ந்ததாகவும் ஆபத்தானதாகவும் மாற்றியது. சிந்தனையில் மூழ்கியிருந்த அகிலன் ஏரில் டாசனின் திடீர் அழைப்பால் திடீரென யதார்த்தத்திற்குத் திரும்பினார். திரும்பிப் பார்த்தபோது சுசான் அவர்களுக்குப் பின்னால் ஒரு குழுவை வழிநடத்திச் செல்வதைக் கண்டார். சுசான் காலின் விரைவாக வணக்கம் செலுத்தத் திரும்பினார். சுசான் 2 பேரையும் பார்த்து தலையசைத்தார். பின்னர் அவருக்குப் பின்னால் இருந்த ஒரு நடுத்தர வயது மனிதரைச் சுட்டிக்காட்டி அகிலனிடம் கூறினார், அகிலன், இது நைட்ஷார். அவருக்குப் பின்னால் இருந்த மற்ற 27 வீரர்களுடன் சேர்ந்து இந்தப் போரில் பலத்த காயங்களுக்கு ஆளாகி ஓய்வு பெறப்போகிறார். ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் வயல்களில் வீணாக்காமல் இருக்க நீங்கள் அவர்களுக்கு வேலைகளை வழங்க முடியும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக. அது என் மரியாதை. அகிலன் தனது மூளைக்குள் நேரடியாக ஒரு தீவிர மகிழ்ச்சிப் பேரலை வீசுவதை உணர்ந்தான்.
இதனால் அவரது கண்களுக்கு முன்னால் இருந்த அனைத்தும் உண்மையற்றதாகத் தோன்றியது. குறிப்பாக டார்க் குதிரைப்படையில் இருந்து ஓய்வு பெற்ற வீரர்களின் மதிப்பை தங்கத்தால் அளவிட முடியாது. இந்த உலகில் தனக்கென ஒரு இடத்தைப் பிடிக்க வேண்டுமென்றால் தனக்கு ஒரு உயர்மட்ட இராணுவம் தேவை என்பதை அகிலன் ஏற்கனவே உணர்ந்திருந்தார். இந்தப் போர் ஞானஸ்நானத்திற்குப் பிறகு அகிலன் குதிரைப்படையின் மீது முழுமையாக ஈர்க்கப்பட்டார். இருப்பினும் அவர் சுசானை பின்பற்றி குதிரைப்படையின் செயல்பாடுகளில் சில அனுபவங்களைப் பெற்றிருந்தாலும் குதிரைப்படையைப் பயிற்றுவிப்பதில் அகிலன் திணறினார். இந்த நேரத்தில்தான் சுசான் அவருக்கு இவ்வளவு தாராளமான பரிசை வழங்கினார். இந்த 28 வீரர்கள் போர்க்களத்திற்குச் செல்ல முடியாமல் போகலாம், ஆனால் அவர்கள் குதிரைப்படை பயிற்றுனர்களாக மாறும் திறன் கொண்டவர்கள். அவர்கள்தான் அகிலன் கனவு கண்ட உயரடுக்கு குதிரைப்படையின் விதைகள். சுசானின் குறிப்பின் பேரில் சர்ஷார் அகிலன் மீதான தனது விசுவாசத்தை உறுதிமொழி எடுக்கும் வரை அகிலன் இன்னும் தனது உற்சாகத்தில் மூழ்கியிருந்தார், இன்னும் முழுமையாக யதார்த்தத்திற்குத் திரும்பவில்லை. அப்போதுதான் சர்ஷாரின் வலது கட்டைவிரல் வேரில் துண்டிக்கப்பட்டிருப்பதை அவர் கவனித்தார். இந்தக் காயம் அவ்வளவு பெரியதல்ல, ஆனால் ஒரு வீரருக்கு அது அவர்களின் வாழ்க்கையின் முடிவைக் குறித்தது. கட்டைவிரல் இல்லாமல் அவனால் எந்த வாளையும் உறுதியாகப் பிடிக்க முடியவில்லை. நிக்! அகிலன் தனது வாளை உருவி சர்ஷாரின் தோளில் மெதுவாகத் தட்டி பிந்தையவரின் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார். சர்ஷார் இனி வாளைப் பயன்படுத்த முடியாது என்று அவர் ஏமாற்றமடையவில்லை, மாறாக அவர் அந்த மாவீரரை விலைமதிப்பற்றவராகக் கருதினார். இப்போது அவருக்கு முன்னால் 4வது அல்லது 5வது தரவரிசை மாவீரர்கள் குழு நின்றாலும் அவர் ஷாரைத் தேர்ந்தெடுப்பார். இதையெல்லாம் ஏரில் டாசன் அமைதியாகப் பார்த்துக் கொண்டிருந்தார். அவரது கண்கள் ஆழமான அர்த்தத்தால் நிறைந்திருந்தன. சர்ஷார் மற்றும் ஓய்வு பெற்ற மற்ற 27 வீரர்களுக்கு அகிலன் உறுதியளித்த நேரத்தில் அவன் இறுதியாக தனது அமைதியை மீட்டெடுத்தார். இந்த நேரத்தில் அவனை தொந்தரவு செய்து கொண்டிருந்த அந்த தொல்லை தரும் எண்ணம் மீண்டும் தலைதூக்கியது. இந்த முறை அவனால் அதை அடக்க முடியவில்லை. ஆனால் சூசானிடமிருந்து கார்ச்சியாவிடம் நேரடியாகக் கேட்டார். சூசான், நீங்கள் எனக்கு செய்யும் உதவி ஈடு இணையற்றது. ஆனால் எனக்குத் தெரிய வேண்டும், என்னுடைய அற்பமான அந்தஸ்துள்ள ஒருவர், ஒரு பரோனின் மகன், ஏன் உங்கள் பரிசீலனைக்கு தகுதியானவராக இருக்க வேண்டும்? இந்தக் கேள்வியைக் கேட்டதும் ஏரில் டாசனும் சர்ஷார் இருவரும் சாதுரியமாக பின்வாங்கினர். சூசான் அகிலன் முகத்தைப் பார்த்து சிரித்துக்கொண்டே முற்றிலும் தொடர்பில்லாத ஒன்றைச் சொன்னார். ஆர்த்திக்கு உன் மீது மிகுந்த பாசம் இருப்பது போல் தெரிகிறது. ஆமா. அகிலன் அதிர்ச்சியடைந்தார். உன் கையில் அவ வைரக்காதணியைப் பார்த்தேன். அவ அதை உனக்குக் கொடுத்தா? டார்க் கேவலியுடன் அணிவகுத்துச் செல்லும்போது விளையாடுவதற்காக அந்த ஜோடி காதணிகளை வெளியே எடுத்ததை நினைவு கூர்ந்த அகிலன் ஆச்சரியத்தில் கண் சிமிட்டினார். ஆனால் சூசான் அதை பார்த்திருப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சூசான் தவறாகப் புரிந்து கொண்டதாகத் தெரிகிறது. ஆனால் அந்த காதணி வேறாவிடம் இருந்து மரணத்தின் விளிம்பில் இருப்பது என்ற சாக்கில் ஏமாற்றி வாங்கிய ஒரு நினைவுப் பொருள் என்றும் அவள் அவனுக்குக் கொடுத்த காதல் சின்னம் அல்ல என்றும் அகிலன் அவனிடம் சொல்லவில்லை. அக்கிலனிடமிருந்து எந்த பதிலும் வராததைக் கண்ட சூசான் தனது மௌனமான உறுதிப்பாட்டை ஏற்றுக்கொண்டு, சரி, உனக்கு அவளைப் பிடிக்குமா என்று கேட்டார். அகிலன் அதிர்ச்சி அடைந்தான். 3 லட்சம் பேர் கொண்ட ஒரு பூதப்படையை தனியாக அடக்கம் செய்த இந்த மரணக்கடவுள் திடீரென்று இதுபோன்ற அற்பமான காதல் விவகாரங்களில் ஆர்வம் காட்டுவார் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. ஆர்த்தியின் மாமாவாக சுசான் தனது மருமகள் மீது அக்கறை காட்டக்கூடும் என்று நினைத்து அகிலன் தலையசைத்து, லேடி ஆர்த்தி ஒரு உன்னத பிறவி மற்றும் கருணை உள்ளம் கொண்டவர். இயற்கையாகவே நான் அவளை மிகவும் மதிக்கிறேன் என்றான். சுசானின் புன்னகை ஒரு சிக்கலான தொனியைக் கொண்டிருந்தது. அவர் அமைதியாக ஒரு வரியை கைவிட்டார். நான் ஆர்த்தியின் உயிரியல் தந்தை.